நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. இவங்க வந்து ஃப்ரீயாகவே ஓகேங்களா, ஃப்ரீயாக ஒரு சில விஷயங்கள் வந்து ஃப்ரீயாக அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு பேசிக்கான ஒரு சிபியூவை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, என்னென்ன பேசிக் காம்பனன்ட்ஸ் தேவை, அப்புறம் ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, எப்படி வந்து ஃபைபர் வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, A to Z நாங்கள் எல்லாமே நாங்கள் இங்கே சொல்லித்தரோம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் எத்திக்கல் ஹேக்கிங் மட்டும்தான் சொல்லித்தரோம். இல்லை, நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆஃப் சைபர் செக்யூரிட்டி. இது நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, எங்களோட ரியல் டைம் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெமிடியேஷன் அண்ட் மிட்டிகேஷன். அப்படின்னா எப்படி சேஃபாக யூஸ் பண்ணணும், செக்யூராக யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கல்லி லினக்ஸில் வந்து ஒரு பேக்கெட் கேப்சரிங் ஆல்ஃபா அடாப்டர்னு ஒரு டூலை வச்சு படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D17 சேனல். D17 ஆஃபர்னா D17 சேனல். இப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு நம்ம மேக் பண்ண போற வீடியோ வந்து ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஐடி பீப்புள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. சைபர் என்டிட்டிஸ் ஓகேங்களா, இது சென்னை மவுண்ட் ரோடு பிரிட்ஜ் இறங்கி வந்தீங்கன்னா தேனாம்பேட்டை போற ரூட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே இருக்கும் ஓகேங்களா. இங்க வந்து நீங்க ஒரு கோர்ஸ் கத்துக்கும் போது ப்ராக்டிக்கலாகவும் தியரிக்கலாகவும் உங்களுக்கு வந்து சூப்பரா நாலேஜ் கெயின் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து சூப்பரா சொல்லி தராங்க. ஒரு ஃபோன் ஹேக் பண்ணலாம், ஒரு கார் ஹேக் பண்ணலாம் அப்படிங்களா, அது மட்டும் இல்லை ஒரு சாஃப்ட்வேர் ஹேக் பண்ணலாம், ஒரு வைஃபை ஹேக் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்காகவும் ரொம்ப ப்ரொஃபஷனலாகவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் வைஸ் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது, இதை யார் நிர்வாகம் பண்ணுறா, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இவங்ககிட்ட படிக்கிறாங்க, இங்கே வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்றது மேடமை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? ஹலோ ஹாய், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யார்? நான் வந்துட்டு வினுதா செந்தில்குமார், MD ஆஃப் தி சைபர் என்டிட்டிஸ். சூப்பர், நீங்கள் தானே? ஓகே மேடம். இங்கே சைபர் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது. நாங்கள் ஏன் உங்ககிட்ட மட்டும் வரணும்? ஏன்னா வி ஹாவ் குட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் சார். ஓகே. ஸோ அவங்க நல்ல உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. பின்ன ரியல் டைம் லேப் என்விரான்மெண்டல் இருக்குது. ஸோ எந்த நேரத்தில் வேணும்னா உங்களால் வந்து லேப் கற்றுக்கலாம். ஓகே. ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டூடெண்ட் வராங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன மேடம்? என்ன அமௌண்ட் பே பண்ணுவாங்க? 15,000 ஸ்டார்ட். 15,000 ஸ்டார்டிங். ஓகே ஓகே. எத்தனை மாதம் கோர்ஸ் மேடம் இது? இது அவங்க எடுக்கிற கோர்சஸ் பொறுத்து இருக்கு. சப்போஸ் சின்ன ஒரு 1 month 1.5 month கோர்சஸும் இருக்கு, இல்லை 1 year கோர்சஸ் கூட இருக்கு. ஓகே. இங்கே வந்து லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இப்போ சப்போஸ் பேசிக் நாலேஜ் அவேர்னஸ் இருக்கணும்னா +2 படித்த பிறகுமே வரலாம். இல்லை டிகிரி பண்ணிட்டு இருக்கேன், அடுத்தது நான் ஜாப் போடுறேன் அப்படின்னா கூட அவங்களுமே வந்து கோர்சஸ் எடுத்துக்கலாம். இல்லை ஜாப் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ரா வேற ஃபீல்டில் போகணும் அப்படின்னா கூட அவங்க அதுக்கேற்ற மாதிரி கிளாஸஸும் அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. அதாவது ஐடி சர்டிஃபிகேஷன் கோர்சஸும் நாங்கள் சர்டிஃபிகேட்டுமே. ஓகே ஓகே ஓகே. அதாவது ஐடி பீப்புளாக இருக்கீங்க இல்லையா, ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது போயிட்டு எக்கச்சக்கமான கேள்வி கேட்பாங்க, நமக்கு தெரியாது. இங்கே வந்து நீங்கள் இங்கே கற்றுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக லேர்ன் ஆகிடும் ஓகேங்களா. அவங்க கேட்குற கேள்விக்கு ஈஸியாக நீங்கள் பதில் சொல்ல முடியும். ப்ராக்டிக்கலாகவும் தியரிக்கலாகவும் அவங்களால அது ஒரு விஷயம் முடியும். அப்படிதானே? நீங்கள் வந்து கைட் பண்ணி அனுப்புறீங்க. ஸோ ஜாப் பிளேஸ்மெண்ட் ஈஸியாக இருக்கும். அதுதானே? சப்போஸ் இப்போ அவங்க ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு எதனா சப்போர்ட் வேணும்னா கூட அந்த வெரைட்டியில் அதுவுமே நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே. வாங்க உள்ள போய்ட்டு என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, எப்படி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் ஹேக் பண்ணுறாங்க அப்படின்றது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கலாம். உள்ள போகலாம் வாங்க சார். ஆஃபீஸ் ரூம் சுற்றி. ஸோ இதுதான் ஆஃபீஸ் ரூம், உள்ள என்ட்ரி ஆக போகிறோம். ஓகே மேடம், சொல்லுங்கள் சார். என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம் இதை பற்றி எல்லாம் எங்கள் சீனியர் டியூட்டர் சொல்லுங்கள். சீனியர் டியூட்டர். ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஸ்டீஃபன். எஸ், சொல்லுங்கள் ப்ரோ, நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸோ நம்ம சைபர் என்டிட்டிஸில் எத்திக்கல் ஹேக்கிங் டிவிஷன் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஒயர்ஷா இருக்குது, ரப்பர் டக்கி, ஆஸ் வெல் அஸ் இந்த எத்திக்கல் ஹேக்கிங் டிவைசஸ்லாம் இருக்குது. ஸோ இதோட ஸ்பெஷல் என்னன்னா ரியல் டைமில் குளோபல் ஹேக்கர்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் மிஸ்டர் ரோபோட்னு ஒரு சீரீஸ்லாம் பார்த்துருக்கீங்க, அதில் யூஸ் பண்ணுற ரியல் டைம் எத்திக்கல் ஹேக்கிங் டிவைசஸ்லாம் நாங்கள் வந்து வச்சு ஸ்டூடெண்ட்டை கொடுத்து எப்படி செய்யணுன்றதை A to Z எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரோம். இதெல்லாம் அதுக்கு தேவைப்படுற, ஆமாம், இந்த மேலே இருக்குதுங்க சார், இது எல்லாமே ரியல் டைமில் தேவைப்படுற எத்திக்கல் ஹேக்கிங் டிவைசஸ். ஓகே. இது ஃபுல்லாவே அந்த செக்ஷன். ஆமாம், இது ஃபுல்லாகவே அந்த செக்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் ஆப்பரேஷன், ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்களோ அதுக்கான டூல்ஸ், டெக்னாலஜிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எங்ககிட்ட ரியல் டைம் ஒர்க்கிங் ஸ்விட்ச், ரவுட்டரு, ஃபயர் வாலு, அதுக்கப்புறம் இந்த வந்து செகண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கேப்சரிங், ஃப்ரீக்வன்சி கேப்சர் பண்ணி இப்போ உங்களுக்கு ஸோ NFCs அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் கேப்சர் பண்ணுறது, அப்புறம் பாக்கெட் கேப்சரிங், இன்ஸ்பெக்ஷன், ஒரு டிவைஸை டேமேஜ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் எத்திக்கல் ஹேக்கிங் மட்டும்தான் சொல்லித்தரோம். இல்லை, நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆஃப் சைபர் செக்யூரிட்டி. இது நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா எங்களோட ரியல் டைம் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெமிடியேஷன் அண்ட் மிட்டிகேஷன். அப்படின்னா
எப்படி சேஃபாக யூஸ் பண்ணணும், செக்யூராக யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணுன்றது தான் எங்களோட மெயின் கோல். ஸோ எங்ககிட்ட ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இது ஏன், இதோட பர்பஸ் என்ன, ஒரு HDDக்குள்ளே என்ன இருக்குது, அதுக்குள்ளே CD டிரைவ் எப்படி ரன் ஆகிட்டு இருக்குது, அப்புறம் ஒரு நிக்கு கார்டு எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், ஒரு ஃபயர்வால் ரூல் எப்படி எழுதணும், ஒரு L2ல எப்படி வந்து ஸ்விட்ச் செக்யூரிட்டி போர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், அப்புறம் கேபிள்ஸ் வந்து கிராப்பிங் பண்ணுறது எப்படி, A to Z நாங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ இந்த டிவைசஸே மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ரெட் டீம் ஆக்டிவிட்டிக்கு வந்து என்னென்ன தேவை, ஒரு ரியல் டைம் அட்டாக்லாம் நடக்குதுன்னா அதை எப்படி ஃபைன் பண்ணுறது, ஆப்ரேஷன்ஸ் எப்படின்றத நாங்கள் அப்படியே ஃபுல் A to Z எஜுகேஷன் பண்ணுறோம். ஓகே ஓகே. இங்கே காமிச்சிட்டு நீங்கள் ஈஸியாக லேர்ன் ஆகிற மாதிரி சொல்லி அதே தான். ஓகே ஓகே. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஹார்ட்வேர் செக்ஷன் இருக்குது. ஒரு பேசிக்கான ஒரு சிபியூவை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, என்னென்ன பேசிக் காம்போனன்ட்ஸ் தேவை, அப்புறம் ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, எப்படி வந்து ஃபைபர் வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, A to Z நாங்கள் எல்லாமே நாங்கள் இங்கே சொல்லித்தரோம். அப்புறம் CPU அசம்பிளிங், கம்ப்யூட்டர் அசம்பிளிங், அதுக்கப்புறம் கேமிங் PC அசம்பிளிங் எல்லாமே நாங்கள் இங்கேயே சொல்லித்தரோம். ஃபுல்லாகவே அசம்பிளிங்கும் நாங்கள் A to Z சொல்லி தந்துடுவோம். ஸோ அதுதான். அப்புறம் எங்ககிட்ட கஸ்டமைஸ்டு மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும். எங்களோட ஓன் காப்பிரைட்ஸ் வாங்கின மெட்டீரியல்ஸை தான் வந்து நாங்கள் எல்லாருக்குமே சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெட்டீரியல்ஸ் நாங்களே ஃப்ரீயாகவும் கொடுத்துருவோம். ஸோ அந்த லைப்ரரி அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்ககிட்ட ஹைலி ப்ரொஃபஷனல் புக்ஸும் இருக்குது ஃபார் லைப்ரரி பர்ஸ்பெக்ட். ஒரு ஹேக்கிங் புக்ஸ்னால் என்ன, அதெல்லாம் நாங்கள் A to Z எல்லாமே நாங்கள் எங்ககிட்ட நாங்கள் பியர்சன் ஆத்தரைஸ்டு சென்டர், எங்ககிட்ட எக்ஸாம் சென்டரும் இருக்குது. ஸோ நாங்கள் பியர்சன் எக்ஸாமும் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இதுதான் எங்களோட லேப் என்விரான்மெண்ட். ஸோ இது கிளாஸ் ரூம் 2, இது கிளாஸ் ரூம் 1. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கல்லி லினக்ஸில் வந்து ஒரு பேக்கெட் கேப்சரிங் ஆல்ஃபா அடாப்டர்னு ஒரு டூலை வச்சு படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓஹோ. ஸோ இது எங்களோட ரேக் சர்வர். ஸோ அந்த ரேக் சர்வரில் வந்து MCSA, MCSE, ஒரு AD எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, ஒரு ரியல் டைம் ஆர்கனைசேஷனில் எப்படி யூசர் கொண்டு வர்றது, ஒரு ட்ரீ ஃபாரஸ்ட் கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் நாங்கள் இதை வச்சு சொல்லித்தரோம். ஸோ இப்போ நம்ம சைபர் என்டிட்டிஸோட கோர்சஸ்லாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ நாங்கள் டெடிகேட்டடாக கஸ்டமைஸ்டாக பேசிக் கோர்ஸ், அதாவது பண்டில் 1. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ஆஸ் ஜென்யூனாக சொன்னோம்னா இது 35 to 50K வரும். நாங்கள் 25Kக்கு கஸ்டமைஸ்டாக A to Z ஹார்ட்வேர், எத்திக்கல் ஹேக்கிங் டூல்ஸு, நெட்வொர்க்கிங்கு, ஒரு சர்வர், அதாவது MCSA, MCSEன்னு ஒரு கோர்ஸை நாங்கள் வந்து ரோட் மேப்பை எடுத்து சொல்லித்தரோம். லினக்ஸ் RHELன்னு ஒரு கோர்ஸ் எடுத்து ரோட் மேப்பாக சொல்லித்தரோம். அப்புறம் எத்திக்கல் ஹேக்கிங் டூல்ஸ் எல்லாமே, அப்புறம் எங்களோட கஸ்டமைஸ்டு டூல் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லித்தரோம். இது எல்லாமே ப்ராக்டிக்கல் லேபோட நாங்கள் சொல்லித்தரோம். அடிஷ்னலாக எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட்னா, நாங்கள் 1 day ஒர்க் ஷாப் வந்துடுறோம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் கிட்டு ஆஸ் ஜென்ரலாக சொன்னோன்னா நாங்கள் ஒரு பேக் மாதிரி கொடுப்போம். பென்னு, நோட்டு ஆஸ் வெல் அஸ் சம் பேசிக் கிட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸ்டடி மெட்டீரியல் ஒரு SOPன்னு சொல்லுவாங்க. ஸ்டடி மெட்டீரியல் நாங்களே பிரிண்ட் எடுத்துட்டு நாங்களே கொடுத்துருவோம். இது பேசிக் கோர்ஸ். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 25K தான். வெளியில் ஆஸ் ஐ ஜஸ்ட் செட் பிஃபோர் 45 to 50 போகும். நாங்கள் வந்து இதுக்கு வந்து 3 monthஸாக டேட் கன்சியூம் ஆகும். ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாங்கன்னா we can just extend it up to 4 to 5 கூட பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இன்டர்மீடியட் கோர்ஸ். இது எப்படியும் ஒரு 65K to 75K போகும். இப்போ இதில் என்ன ஸ்பெஷல்னா, நான் வந்து இது ஆஸ் வெல் அஸ் இதுவும் எடுப்பேன். அடிஷ்னலாக சைபர் செக்யூரிட்டி, penetration hacking tools, dark web security, as well as ஒரு கரியர் கைடன்ஸுக்காக ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அனாலிசிஸ், ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன், கார்ப்பரேட் பிஹேவியர், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆஸ் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு எஜுகேட் பண்ணுவோம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 38K தான். வித் GSTயோட தான் உங்களுக்கு வருது. நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ எங்களோட முக்கியமான 1 year கோர்ஸ், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். இவ்வளோ நேரம் பார்த்த B1, B2 சேர்ந்து அடிஷ்னலாக க்ளவுடு, கவர்னன்ஸ், ரிஸ்க், கம்ப்ளைன்ஸு, ஆடிட்டில் IT ஆடிட், IS ஆடிட் ரெண்டுமே வந்துடும். செக்யூரிட்டி ஆப்ரேஷன் கண்ட்ரோல் சென்டர், வல்னரபிலிட்டி அனாலிசிஸ் அண்ட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் கோர்சஸ், ஆடிட்டு ஆஸ் வெல் அஸ் இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக ஒரு 1 year கோர்ஸாக 65K தான். இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து எனக்கு வீக்லி 2 days தான் வர முடியுமானா we can extend it up to 3 years வரைக்கும் கம்பல்சரியாக you can just trust us. நாங்கள் பெஸ்ட்டாக அதை நான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அடிஷ்னலாக எனக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கிறீங்க, எனக்கு வந்து என்னோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனை வந்து பெஸ்ட்டாக ஆகணும், இப்போ நீங்கள் வந்து சீனியராக ஆகணும், இல்லாட்டி TL ஆகணும், மேனேஜர் ஆகணும்னா சர்டிஃபிகேஷன், குளோபல் சர்டிஃபிகேஷன்ஸ் லைக் ISACA, ISC ஸ்கொயர், GAQM, CompTIA, CEH, இந்த மாதிரி எல்லா OEMஸ்க்கான சர்டிஃபிகேஷனுக்கான ட்ரைனிங்கை நாங்கள் வந்து டெடிக்கேட்டடாக எல்லாருக்கும் எடுக்கிறோம். ஸோ இது CompTIAன்றவங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பெஸ்ட் ப்ரைஸ்லேயே எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ மோஸ்ட்டாக ஃபேமஸ் ஆனது CompTIA செக்யூரிட்டி ப்ளஸ். எல்லா சைபர் செக்யூரிட்டி எம்ப்ளாயிஸ்கிட்டையும் இந்த சர்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இதுக்கு நாங்கள் ட்ரைனிங் லேபாகவும் தரோம், ப்ராக்டிக்கலாகவும் தரோம், நாங்கள் எஜுகேட்டும் பண்ணி மெட்டீரியலும் நாங்களே தரோம். இதோட பெஸ்ட் ப்ரைஸ் 20K. வெளியிலலாம் 35-40ன்றாங்க, நாங்கள் பெஸ்ட்டாக தான் தரோம்.
நீங்கள் வந்தீங்கன்னா we can just negotiate it as per your health. ஓகே. ஸோ லினக்ஸு சர்வரு, அப்புறம் சைபர் செக்யூரிட்டி அனாலிஸ்ட் கோர்ஸு, அப்புறம் பெனிட்ரேஷன் டெஸ்டிங், சைபர் செக்யூரிட்டி சைசான்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டி எக்ஸ்ன்னு மாறிடுச்சு. இது எல்லாமே நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் ஈசி கவுன்சிலோட CEH, V12, நாங்கள் V13 ஏயும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் வந்து இதுதான் தி பெஸ்ட் ஆஃப் இந்த சிசோ செக்யூரிட்டி மேனேஜர்னு பெரிய பெரிய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு சிசம் சிசா அது எல்லாமே இந்த ஆத்தரைஸ்டு சர்டிஃபைட் ஆன டியூட்டர் தான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் எடுப்பாங்க. ஸோ ஒரு எக்ஸாம் எப்படி எழுதணும், அல்லது எக்ஸாமுக்கு கைட் கொடுங்க, டிப்ஸ் கொடுங்க, நாங்கள் எல்லாமே நாங்களே ஓரியன்டாக இருப்போம். அப்புறம் சைபர் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டிலே ஒன் ஆஃப் தி டாப் எக்ஸாமான CASSPக்கும் நாங்கள் ட்ரைனிங் தரோம். இந்த எக்ஸாம் மோஸ்ட்டாக வெளியே தர மாட்டாங்க, நாங்கள் பெஸ்ட் ஆஃப் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலோட வச்சு நாங்கள் வந்து பெஸ்ட் ப்ரைஸில் வந்து தரோம். ஸோ தட் இஸ் வாட் எங்ககிட்ட எல்லாம் ISC ஸ்கொயரோடதையும் நாங்கள் எல்லாமே தரோம். அண்ட் தென் பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கில் கிங் ஆஃப் கிங் OSCP அதுக்கான ட்ரைனிங்கும் நாங்கள் தரோம். அதுக்கான ஆத்தரைஸ்டு சர்டிஃபைடு டியூட்டர் தான் வராங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் PMPக்கும் நாங்கள் தரோம். பெஸ்ட் ப்ரைஸில் தான் ரெண்டுமே நாங்கள் தரோம். ஸோ தட் இஸ் வாட் அபவுட் சைபர் என்டிட்டிஸ். ஸோ எங்ககிட்ட இன்னும் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் வந்து சில ஆஃபர்ஸ், சில ஃப்ரீ ஷாப்ஸ், ஒர்க் ஷாப்ஸ்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அதை எங்கள் மேடம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே மேடம், வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ பார்த்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணுவீங்க? நீங்கள் ஆஃபர்ன்ட்டு மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக ஒர்க் ஷாப்பு, தென் செக்யூரிட்டி அவேர்னஸ்ஸு, அதுக்கப்புறமா இன்டர்ன்ஷிப் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். அடிஷ்னலாக நாங்கள் கொடுக்குற கோர்சஸ்லேயே சில ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் அதில் வந்து பார்த்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த கோர்சஸ் எடுத்து பெனிஃபிஷியரி ஆகும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அவசியம் இல்லைங்க, இவங்க வந்து ஃப்ரீயாகவே, ஓகேங்களா, ஃப்ரீயாக ஒரு சில விஷயங்களை வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கு ஐடென்டி கார்டு மாதிரி வேணுங்களா? ஸ்டூடெண்ட்டோட ஐடி கார்டு இருந்ததுன்னா போதும், நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஒரு சில விஷயங்களை ஈஸியாக கற்றுக்கிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறமா இது இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து புஷ் பண்ணுறது கிடையாது, பேசிக்காக ஒரு நாலேஜ் தெரிஞ்சதுக்காக அவங்க வந்து ஃப்ரீயாகவே என்ன எடுக்கிறீங்க, இன்டர்ன்ஷிப் ஃப்ரீயாக அவேர்னஸ்க்காக ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி எடுக்கிறாங்க, ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா இதுக்கப்புறம் உங்களோட growth நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரஸ்டட் பேஸில் தான் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுவோம். ஏன்னா நம்பி நீங்கள் வந்து தாராளமாக வந்து இங்கே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாம். இவங்க எப்படி சொல்லித்தராங்க, கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் நேரில் வர முடியல, சென்னையில் நான் இல்லை பிரதர், ரொம்ப அவுட் சைடில் இருக்கேன் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸுமே அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சீக்கிரமாக உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. பார்ப்போம். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.